வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக நம்ம உங்களுக்கே தெரியும், களி உருண்டை, நம்ம கருவாட்டு குழம்பு. களினாலே அது கருவாட்டு குழம்பு தான். செம்மையாக செஞ்சுருக்கோம். என்னடா இலை பெரிய இலையாக இருக்குது, உருண்டை சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஒரு உருண்டை சாப்பிட்டாலே நம்ம வயிறு கம்முன்னு ஆகிடும். ஏன்னா இது கேப்பக்களி. அதனால் நமக்கு இதுவே சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். அதனால் இது ஒரு உருண்டையே நமக்கு வயிற்றுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நம்ம இப்போதைக்கு 4 வச்சுருக்கோம். சாப்பிட முடியுமான்னு தெரில. சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிட்லாம். அந்த கேப்பக்களிக்கும் கருவாட்டு குழம்புக்கும் அப்படியே சொல்கிறது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். களி நல்லா சூடாக இருக்குது. உள்ள களி ஆறி போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். விட்டால் குழம்பு பூரா நானே காலி பண்ணிடுவேன் போல், அந்தளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு.
கருவாட்டு குழம்பு கத்திரிக்காயெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. மூணு உருண்டை சாப்பிட்ருக்கேன், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. சாப்பிட்றது இந்த மாதிரி சத்தான பொருளாக சாப்பிட்டோம்னா கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தெரியும், வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சத்தான பொருளாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான பொருளாக சாப்பிட சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மைதா ஐட்டம் நிறைய சொல்கிறீங்க, பரோட்டா, கோதுமை ஐட்டம் அதெல்லாம் நிறைய சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஐட்டம் சொன்னீங்கன்னா நானே விருப்பம் இல்லாமல் தான் சாப்பிட்றேன். ஸோ வேறு வழி இல்லை, சப்ஸ்கிரைபர் சொல்கிறதுனால சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மீன் முள் பிரிஞ்சிருக்கு பாரு. களினா களி மட்டுமே டேஸ்ட் கிடையாதுங்க, களி கூட வைக்கிற குழம்பு தான் டேஸ்ட்டே போகும். நீங்களே பார்த்துக்கோங்க, செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. என் ஒய்ஃப்ன்றதுனால சொல்லலை, கண்டிப்பாக இந்த தடவை கருவாட்டு குழம்பு ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருக்குது. நான் 4 உருண்டை சாப்பிட முடியுமான்னு எனக்கே டவுட்டு தான் உட்காந்தேன். ஆனால் குழம்பு இந்த டேஸ்ட்டுக்கு, அதுவும் பசி வேறு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. களி கருவாட்டு குழம்பு சொன்னவருக்காக இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.